அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணங்களிலே இங்கே அமர்ந்து நாம் அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இறை நம்பிக்கையும் அதன் பண்புகளும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு மனிதன் எப்படி இறை நம்பிக்கையாளன் ஆவான் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக வேண்டுமென்றால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஈமான் பலகீனமானதா பலமானதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஈமான் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஈமான் அதிகரிக்கும், ஈமான் குறையும். ஈமானை நாம் அவ்வப்பொழுது புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஈமானை அவ்வப்பொழுது நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாயம் நமக்கு இருக்குது. நம்மை அறியாமலே நம்முடைய காரியங்களால் நம்முடைய ஈமான் பலகீனமடைந்து விடும், அதே நேரத்தில் குறைந்து விடும், பழுதடைந்து விடும். இது போன்ற எல்லாமே ஈமானில் இருக்கும். அதனால் ஈமானை புதுப்பிப்பதும் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதும் பலவீனமான ஈமானை சரி செய்வதும் மிக முக்கியமான கட்டாய கடமையாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃபி அப்படின்னாங்க. பலமிக்க ஒரு இறை நம்பிக்கையாளன், அல் முஃமினுல் கவி பலமிக்க இறை நம்பிக்கையாளன், கைருன் சிறந்தவன், வஹப்பு இலல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியத்திற்குரியவனாக இருக்கின்றான், மினல் முஃமினில் தஈஃபி பலகீனமான இறை நம்பிக்கையாளனை விட அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ என்னுடைய ஈமான் பலமானதா பலகீனமானதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஈமானை என்னைக்குமே உறுதிமிக்கதாக பலமிக்கதாக என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
அதற்காக என்னென்ன வழிகளை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றதோ அப்படிப்பட்ட வழிகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் நாம் என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல ஈமானை பத்தி சொல்றான். அப்படி சொல்லும் போது சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு அப்படிங்கிறான். நம்பிக்கையாளர்களே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஆமனுன்னா யாரு? நம்ம தான். நம்மளை பார்த்து திருப்பி அல்லாஹ் சொல்றான் ஆமினு அப்படிங்கிறான், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய ஈமான்ல பலவீனம் ஏற்படலாம், உன்னுடைய ஈமான் பழுதடையலாம், உன்னுடைய ஈமான்ல மிக மிக நிறைய தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த விதத்திலும் உன்னுடைய ஈமான் பலவீனப்பட்டதென்றால் நீ மார்க்கத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல நம்பிக்கையாளர்களுக்கு உபதேசம் செய்யறான். அப்படிப்பட்ட உபதேசத்துல ஒண்ணுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு அப்படிங்கிற உபதேசம். சரிங்க, இப்ப என்னுடைய ஈமான் பலமானதா பலவீனமானதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொள்வதற்கான சில நடைமுறைகளை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. எந்த மனிதனுடைய ஈமான் பலவீனமானதாக இருக்கும், கீழே சொல்லப்படக்கூடிய பண்புகள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய பண்புகள் நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய ஈமான் பலவீனமான ஈமான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வரார், என்ன கேட்டாரு, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் அப்படின்னார். எனக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு விஷயத்தை சொல்லுங்க. லா அஸ்அலு அஹதன் கைரக் அல்லது அஹதன் பாதக், உங்களுக்கு பின்னால நான் வேற யார்ட்டையுமே கேட்கக்கூடாதுங்கிறார். இஸ்லாத்தை பத்தி எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க, உங்களுக்கு பின்னால நான் யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் அப்படின்னாங்க. நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லுங்க, சும்மஸ்தகிம், பிறகு அதுல உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எத்தனையோ உபதேசங்கள் இருக்குது, உங்களுக்கு பிறகு நான் வேற யார்ட்டையுமே கேட்க கூடாது அப்படிங்கிறப்ப ஏன் ஈமான சொல்லணும்? வேற நிறைய இருக்குல்ல, எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. ஆனா அவைகளை எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா இந்த இறை நம்பிக்கை என்பது நம்முடைய உள்ளத்துல எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் ஈமான, ஈமான் இருக்குதே, ல யஹ்லுஃபு ஃபி ஜௌஃபி அஹதிக்கும், உங்களுடைய ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் பழுதடைந்து விடும் அப்படிங்கிறாங்க. பழுதடைந்து விடும்னா என்னன்னா அந்த துணியெல்லாம் நஞ்சு போகுது இல்லை, என்ன சொல்லுவோம் அதுக்கு? கசங்கி இல்லைங்க, இத்து போறது. உங்களுடைய ஈமான் இத்து போய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு, கமா யஹ்லுக்கு ஸௌப், துணி எப்படி இத்து போகுதோ அதே போல உங்க ஈமான் இத்து போயிடும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஈமான் என்பது கூடும் குறையும்னு சொன்ன மார்க்கம், ஈமான் பலவீனப்படும் என்று சொன்ன மார்க்கம் ஈமான் இத்து போயிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆடை எப்படி இத்து போகுதோ அதே போல ஈமான் இத்து போயிடும். என்ன செய்யறது? ஈமான் இத்து போயிருச்சுன்னா என்ன செய்யறது? என்ன செய்யணும்? தண்ணி போட்டு கழுவணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்அலுல்லாஹ ஐ யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேளுங்க, யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை நீ புதுப்பிப்பாயாக அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஈமானை புதுப்பிக்கணும். அவ யாருக்கு நமக்கு ஈமானை புதுப்பிச்சு தருவா? அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நான் கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஈமான் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா இல்லையா? சப்பித் கல்பின்னு கேட்டாங்க. யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் ஸ்திரமாக வைனாங்க. ஊருக்கே உறுதியை சொல்லி கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர், அப்படித்தானே? ஊருக்கே உறுதியை சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டாங்க? யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பினாங்க. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை என்ன செய்ய, ஸ்திரமாக வை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப நான் என்னுடைய இறை நம்பிக்கை என்பது எந்த நேரத்தில் பலவீனம் அடையும் என்று தெரியாது, எந்த நேரத்தில் குறையும் என்று தெரியாது. என்னுடைய இறை நம்பிக்கை பழுதடைந்து விட்டது என்று சொன்னால் நான் மிகப்பெரிய ஒரு இழப்பிற்குள்ளாக ஆகிவிடுவேன்.
அதனாலதான் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை அதிகப்படுத்துவாயாக, என்னுடைய ஈமானை புதுப்பிப்பாயாக, எனக்கு உள்ள உறுதியை தருவாயாக எப்படின்னு அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கேளுங்க நமக்கு சொல்லியும் தராங்க, உதாரணமும் சொல்றாங்க. ஈமான் துணி எப்படி ஒன்றுமில்லாமலாகி விடுமோ அதே போல உங்களுடைய ஈமானும் ஆயிரும். சரி, அப்படி ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்படி ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எப்ப ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளம் ஈமானால் மிகவும் பலவீனம் அடைந்து பழுதடைந்து போய்விட்டது அப்படிங்கிறது எப்ப அவன் விளங்கி கொள்ள முடியும் என்றால், அதற்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. எப்ப நீங்க விளங்கிக்குவீங்க உங்களுடைய ஈமான் பலவீனம் ஆயிருச்சு, பழுதடைந்து விட்டது அப்படிங்கிறது எப்ப விளங்கிக்குவோம் அப்படின்னா, அகௌஃபில் மஅசியா பிசுஹூலா, நான் பாவத்தை ரொம்ப லேசா செய்ய ஆரம்பிச்சிருவேன். பாவம் இருக்கா இல்லையா? பாவத்தை பார்த்தா எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு அச்சம், ஒரு கவலை, இது எதுவுமே இல்லாம சர்வசாதாரணமா நான் பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா விளங்கிக்க வேண்டியதுதான் என்னுடைய ஈமான் பலவீனம் அடைந்து விட்டது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு பாவத்தை பார்க்கும்போது இது பாவம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு உணர்த்தணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்த வரைக்கும் வல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக வ கரிஹதா யத்தலிஅ அலன்னாஸ் அப்படிங்கறாங்க. பாவம் என்பது உன்னுடைய உள்ளத்தை அப்படி உன்னோட உள்ளத்திலே உனக்கு தெரியும்ங்கறாங்க. ஒரு விஷயம் பாவமா நல்லதா அப்படிங்கிறது உனக்கே தெரியும், அந்த விஷயம் வெளிப்படக்கூடாது என்று நீயே ஆசைப்படுவ, அதுதான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்து விஷயத்துல நீ ரொம்ப சாதாரணமா இருக்கிற, அது எதுவுமே எனக்கு அதை பற்றியான ஒருத்தலோ அச்சமோ இல்லை அப்படின்னா என்னுடைய ஈமான் பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத விளங்கிக்கங்க. நீ பெரிய கை சேதம் என்ன தெரியுமா? இன்றைக்கு சமூகத்துல நம்ம நிறைய விஷயங்களை சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். அது நம்ம பார்த்த உடனே இது ஒரு குஃப்ர் ஆயிருச்சு, இது ஒரு ஷிர்காச்சு அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமும் நம்முடைய உள்ளங்கள்ல பல நேரங்கள்ல வரதில்லை. என்றைக்காவது ஒரு இணை வைப்பு காரியங்களை நான் பார்க்கும் போது என் உள்ளத்துல கோபம் வருதா, எனக்கு உறுத்துதா, என்னடா இப்படிப்பட்ட ஒரு இணை வைப்பு காரியத்தை இப்படி செய்யறாங்களே அப்படிங்கிற எனக்கு ஒரு ரோஷம் வருதா அப்படிங்கறது யோசிங்க. வந்துச்சுன்னா என்னுடைய ஈமான் பலமாக இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்து நான் கண்டு காணாமல் போகின்றேன் என்றால் என்னுடைய ஈமான் பலவீனப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எத்தனையோ குஃப்ரான காரியங்கள் இன்றைக்கு குஃப்ர்கள் எல்லாம் வீட்டுகளுக்குள்ளாக சர்வசாதாரணமாக வந்துருச்சு. இன்னைக்கு தொலைக்காட்சிகள்ல குஃப்ரான விஷயங்களை சர்வ சாதாரணமா நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த குஃப்ரை நினைத்து இது ஒரு குஃப்ர் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்துல உறுத்துறதே கிடையாது. நம்முடைய உள்ளத்தில் உறுத்தாமல் நானும் நீங்களும் உட்கார்ந்து பார்க்கிறோம் அந்த குஃப்ரை. அப்ப அந்த குஃப்ரை நான் பார்க்கிறேன், அதை நான் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஈமானுடைய பலவீனமா இல்லையா? அது ஒரு தொலைக்காட்சி தொடர் தானங்க, டிவியில வரக்கூடிய ஒரு விஷயம் தானங்க, அப்படின்னா அது குஃப்ரு தான். அந்த குஃப்ரை அவன் உண்மைப்படுத்துறான், அதுதான் அவனுக்கு வெற்றியை தருதுங்கிறான். அந்த குஃப்ரினால் தான் நான் ஈடேற்றம் அடைந்தேங்கிறான். அந்த குஃப்ரு தான் ஒருத்தனை காப்பாத்துச்சுங்கிறான். நானும் தலையாட்டுறேன், நானும் அதை பார்த்து கொண்டு தலையாட்டுறேன். பாத்தீங்களா, இப்ப சரியாயிரும் சொல்றேன். இந்த மாதிரியான சிந்தனைகள் என்ன செய்யுது அப்படின்னா இன்றைக்கு சமூகத்தில் ஊடுருவிச்சு அப்படின்னா நம்முடைய ஈமான் பலவீனம் அடைந்து விட்டது. நம்மை அறியாமலே நாம் குஃப்ரின் பக்கம் போய் கொண்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் என்ன செய்யணும் தெரியுமா? வக்கரிஹ வெறுக்க வேண்டும், ஐயஊத பில் குஃப்ர், குஃப்ரின் பக்கம் மீண்டும் திரும்புவதை வெறுக்க வேண்டும். நீங்க குஃப்ரின் பக்கம் போயிருவீங்கன்னு அர்த்தம் இல்ல. குஃப்ரை பார்த்தால் நீங்கள் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்றீங்க. குஃப்ர் உங்களுடைய உள்ளத்துல எந்த விதமான பாதிப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தல, ஒரு ரோஷம் வரல, இந்த குஃப்ரை என்னால தடுக்க முடியலையே, இவ்வளவு பெரிய குஃப்ரை நிறைவேற்றாங்களே, இந்த குஃப்ரை என்னால தடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ரோஷம் கூட, ஈமானிய ரோஷம் கூட வரல அப்படின்னா நம்முடைய உள்ளம் பலவீனப்பட்டு விட்டதை நினைக்கொள்ளுங்க. ஆனா இன்னைக்கு கவலையா இருக்குது, இன்றைக்கு சமூகம் அதை நோக்கி போய் கொண்டிருக்குதா? எந்த விதமான இணை வைப்போ குஃப்ரோ நாம் பார்க்கிறோம், பார்த்துட்டு சர்வ சாதாரணமாக கடந்து செல்கின்றோம். அதை நினைத்து என்னுடைய உள்ளத்தால் கூட வருத்தப்படுவது கிடையாது. மார்க்கத்திற்கு எதிராக ஒரு அனாச்சாரங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய கையால் தடுக்க முடியல, என்னுடைய நாவால் தடுக்க முடியல, குறைஞ்சபட்சம் அதை நினைத்து நான் வருத்தப்படவாவது செய்கின்றேனா அப்படிங்கிற ஒரு நிலையையாவது நாம் யோசிச்சு பார்க்கணும். ஈமானுடைய ஒரு பலவீனமான ஒரு பகுதியாவது என்னிடத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு எல்லா விஷயங்களும், இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா குஃப்ரை முன்னோக்கியதாக இருக்குது.
குஃபரை பிரதானப்படுத்துவதாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை சரி செய்வதற்கான ஒரு வேலையை பார்க்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய உள்ளம் பலவீனம் அடைந்திருக்கின்றது, என்னுடைய ஈமான் பழுதடைந்து இருக்கின்றது அப்படின்னா என்னிடத்தில பாவங்கள் சர்வசாதாரணமாக நிகழ்கின்றது, அல்லது அந்த பாவத்தை நான் சர்வசாதாரணமாக பார்க்கின்றேன் என்றால் நான் இறை நம்பிக்கையில் பலவீனப்பட்டு விட்டேன் அப்படிங்கறத விளங்கிக்கங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். எந்த விதத்திலும் நாம் ஈமானில் பலமிக்கவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பலவீனமானவர்களாக ஆகிவிடக் கூடாது. அப்படி ஆகிவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஈமானை விட்டு இறை நம்பிக்கை விட்டு வெளியே போகக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அந்த அடிப்படையில மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையான ஒரு மனிதன் ஈமானிய பலவீனத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான வெளிப்படையான காரியங்கள் என்ன, என்னென்ன காரியங்கள் இருந்தால் அந்த மனிதன் பலவீனமான இறை நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்களை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபன், என்னுடைய உம்மத்தில எல்லாரும் மன்னிக்கப்படுவாங்க, இல்லல் முஜாஹிரீன் அப்படிங்கிறாங்க. குல்லு உம்மத்தி முஆஃபன், என்னுடைய உம்மத்தில எல்லாரும் மன்னிக்கப்படுவாங்க. யார் தெரியுமா? மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறி எவன் பாவம் செய்கின்றானோ அவன் மன்னிக்கப்பட மாட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம் அதிகமான பாவங்களை செய்ய ஆரம்பிக்கின்றோம். பாவங்களை பாவங்கள் என்று நினைக்காமல் செய்யணும். மார்க்கம் எவைகளை எல்லாம் தடுத்து இருக்குதோ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் நிகழ்கின்றது என்று சொன்னால், அல்லது அந்த காரியங்களை நான் அங்கீகரிக்கின்றேன் என்றால் என்னுடைய ஈமான் பலவீனப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளம், வெளிப்படையான அடையாளம் இது. அடுத்தவங்களை பார்க்கணும் இல்ல, அவன் ஈமான் பலவீனப்பட்டுருச்சு, அவன் ஈமான் பலவீனப்பட்டுருச்சு அல்ல, இங்க நம்ம ஈமானை பலப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயுஜத்தித ஈமானக்கும் தான் சொன்னாங்க. உங்க ஈமான நீங்க தூய்மைப்படுத்துங்க, உங்க ஈமான புதுப்பிச்சுக்கங்க. நாம் நம்மை பார்க்க வேண்டும். என்னிடத்தில் அதிகமான பாவங்கள் நிகழுது, நன்மையை விட நான் அதிகமாக பாவம் செய்றேன். மார்க்கம் எவைகளை எல்லாம் தடுத்திருக்கின்றதோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்னிடத்தில் நிகழ்கின்றது. மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரை நமக்கான வரையறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வன்ஹு மா நஹைதுக்கும் அன்ஹு, உங்களுக்கு ஒரு விஷயம் தடுக்கப்பட்டிருக்கின்றதா, தடுக்கப்பட்ட விஷயங்களை முழுமையாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏவப்பட்ட விஷயங்களில் கூட உங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவு செய்யுங்க. ஆனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை முழுமையாக தடுத்துக் கொள்ளுங்கள். நான் தடுத்துக் கொள்ளவில்லை என்றால் பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் என்னிடத்தில் வரும் பொழுது நான் அதை தடுத்துக் கொள்ளாமல் என்னிடத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னா நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், வெளிப்படையாக ஈமானிய பலவீனத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒன்றாவது. இரண்டாவது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்துல, சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة, யூதர்களையும் நயவஞ்சகர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், சும்ம பிறகு கஸத் குலூபுக்கும், அவருடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருடைய உள்ளங்கள் இறுங்கிவிட்டன. எப்படி? ஃபஹிய கல் ஹிஜாரா, அது கல்லை போன்று ஆகிவிட்டது. அவ் அஷத்து கஸ்வா, அதை விட இறுகிவிட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரை பார்த்து? யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பாவிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய உள்ளம் இறுகி போய்விட்டது. எந்த உபதேசத்தையும் என்னுடைய உள்ளம் எடுத்துக்கொள்வது கிடையாது. உபதேசத்தை நான் கேட்கிறேன், ஆனா அது எனக்கு விளங்குறதே இல்லை. நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னமோ பேசுறாங்க, அது எனக்கு புரியல. எந்த நல்ல விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வது கூடிய ஒரு மனநிலையும் மனதும் உள்ளமும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் நான் பலவீனமான இறை நம்பிக்கையில் இருக்கிறேன். என்னுடைய உள்ளம் எதையுமே ஏற்றுக்கல, எதையுமே ஏற்றுக்காம தான் இருந்துச்சு. அன்றைக்கு யூதர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, நயவஞ்சகர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றானா இல்லையா? வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானோரை நாம் நரகத்திற்காக படைத்திருக்கின்றோம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், 1000 நபர்களில் ஒரு நபர் மட்டுமே சொர்க்கம் செல்வார், 999 நபர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். ஆதமுடைய மக்கள்ல 1000-ல் ஒருவர் தான் சொர்க்கம் செல்கின்றார். ஆதமுடைய மக்களில் எத்தனை பேர் சொர்க்கம் செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் சொர்க்கம் செல்வார் என்று சொல்லவில்லை, மாலாக 1000-ல் 999 பேர் நரகத்திற்கு போவார்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னாங்க. நன்றாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. அப்ப பாருங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய உபதேசங்கள்
அல்லாஹுடைய கட்டளைகள் இவைகள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அவனுடைய உள்ளம் எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் இறுகி போய்விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கும் எதையும் விளங்க மாட்டார்கள். வலஹும் அய்னுன் லா யுப்சிருன பிஹா, கண்கள் இருக்கும் எதையும் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காதுகள் இருக்கும் எதையும் கேட்க மாட்டாங்க. சொல்லக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல வ யத்தபிஊனஹு அஹ்ஸனா. இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கான ஒரு அடையாளம். ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படின்னா, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, ஒரு உபதேசம் சொல்லப்படுதுன்னா சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையும் கேட்பாரு. கேட்டுட்டு என்ன செய்வார் தெரியுமா, வ யத்தபிஊனஹு அஹ்ஸனா, அதில் எது நல்லதோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் எடுப்பார். ஆனால் சொல்லப்படக்கூடிய நல்லது கூட என்னுடைய உள்ளத்தில் ஏறவில்லை என்று சொன்னால், என்னுடைய உள்ளம் இறுகிவிட்டது என்று சொன்னால், அதுதான் ஈமானிய பலகீனத்துடைய வெளிப்பாடு. இரண்டாவது என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. மூன்றாவது என்ன தெரியுமா, வணக்க வழிபாடுகளிலே வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற மன உறுதி இல்லை என்று சொன்னால் ஈமானிய பலவீனம் வந்து விட்டதை நினைத்துக் கொள்ளுங்கள். இபாதத் எதுவாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், இன்னவித காரியங்களாக இருக்கட்டும், இதிலெல்லாம் என்னுடைய உள்ளம் ஈர்ப்பே இல்லாம இருக்குது. என்னுடைய உள்ளத்துல ஈர்ப்பே இல்லாம இருக்குது. பாங்கு சத்த கேட்ட உடனே தொழுக போகணும்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறேன். குர்ஆனை பார்த்தாலும் அந்த குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும் என்று எனக்கு தோன்றுவதே கிடையாது. தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்திலே நான் ஏன் என்னுடைய படைத்தவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமும் எனக்கு தோன்றுவதே கிடையாது. இது ஈமானுடைய பலவீனத்துடைய வெளிப்பாடு. அல் இத்கானுல் இபாதா ரொம்ப முக்கியம். வணக்க வழிபாடுகளிலே மன ஓர்மை மிக்கவர்களாக, உறுதி மிக்கவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய கடமை இது. இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய என்ன காரியங்களாக இருந்தாலும் அதை விட்டு நான் செல்வேன் அப்படிங்கிற அந்த மன உறுதி இருந்தால் என்னுடைய ஈமான் பலமாக இருக்கின்றது. அந்த மன உறுதி இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், இபாதத்துடைய விஷயத்தில் நான் மிகவும் என்ன செய்யறேன் அப்படின்னா மன உறுதியற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஈமானுடைய பலவீனம் என்னிடத்தில் வெளிப்பட்டு விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது அதே போன்றுதான் இபாதத்துடைய விஷயங்களிலே சோம்பேறித்தனம் இருந்தாலும் பலவீனத்துடைய வெளிப்பாடு என்பதை மறந்துவிடக் கூடாது. இபாதத்தில் ஆர்வம் இல்லாம இருக்கிறது ஒண்ணு, இபாதத்தை நான் செய்யறேன் ஆனா அதுல எனக்கு சோம்பேறித்தனம் இருக்குது. ஒரு சோம்பேறித்தனத்தோட ஒரு பொடுபோக்கான ஒரு நிலையில என்ன செய்யறேன் அப்படின்னா என்னுடைய இபாதத்தையும் நான் கட்டுப்படுதலையும் அமைத்துக் கொள்றேன். இது அல்லாஹ் சொன்னதுங்க, இதுல கட்டுப்பட்டு இருக்கணுங்க அப்படின்னா பாத்துக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். தொழுகையில போய் நிக்கிறேன், என்னை படைத்தவனுக்கு முன்னால் நிற்கிறேன் அப்படிங்கிற எந்த விதமான உணர்வுகளும் எண்ணங்களும் இல்லாம நான் நிற்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படி எல்லாம் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய பலவீனத்துடைய ஈமானுடைய பலவீனத்துடைய வெளிப்பாடு. அது யாருடைய பண்பு? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 4வது அத்தியாயத்துடைய 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வ இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகையில பொடுபோக்காக சோம்பேறிகளாக யார் நிற்பாங்கன்னா நயவஞ்சகர்கள் நிற்பாங்க. ஏன்னா அவன்கிட்ட ஈமான் கிடையாது. ஈமான் என்பது வெளியில தான் இருக்கே தவிர உள்ள கிடையாது. வைதா ரஐதஹும் துஅஜிபுக அஜ்சாமுஹும் வ யகூலு தஸ்மஅ லிகௌலிஹிம் கஅன்னஹும் குஷுபும் முஸன்னதா அப்படிங்கற அல்லாஹ் தஆலா. அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமா இருக்கும். நயவஞ்சகர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் நயவஞ்சகர்கள் என்று நம்பவே மாட்டீங்க. வைதா ரஐதஹும் துஅஜிபுக அஜ்சாமுஹும் வ யகூலு தஸ்மா லி கௌலிஹிம், அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களா அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் அவர்கள் வெறும் மரக்கட்டை போன்றவர்கள் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டை போன்றவர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வணக்க வழிபாடுகளை நின்றார்கள் என்றால் காமு குசாலா, ஒரு சோம்பேறிகளாகத்தான் நிற்பாங்க. அப்ப என்னிடத்துல இபாதத்துல வணக்க வழிபாடுகள்ல சோம்பேறித்தனம் வந்து விட்டது என்று சொன்னால் என்னுடைய ஈமான் பலவீனமாக இருக்கின்றது என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தொழுகையிலேயே சிரமமான தொழுகை யாருக்கு? நயவஞ்சகனுக்கு சிரமமான தொழுகை எது அப்படின்னா இன்ன அஸ்கலல் முனாஃபிகீன, நயவஞ்சகனுக்கு தொழுகையிலே மிகச் சிரமமாக எது இருக்கு தெரியுமா? அல் இஷா வ சுபஹ். நாங்க இஷா தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் நயவஞ்சகனுக்கு மிக சிரமமாக இருக்கும். அது நயவஞ்சகன் மட்டுமே சிரமமாக நினைப்பான். அப்ப சிரமமாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்குது, அங்க வந்து பொடுபோக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஈமானுடைய பலவீனத்துடைய வெளிப்பாடு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நானே உணர்ந்து கொள்ளலாம்.
அதனாலதான் அல்லாஹ் ஒரு இடத்துல திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் அப்படிங்கிறான், நம்பிக்கையாளர்களே உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். ஒரு இடத்துல என்ன சொன்னா, நம்பிக்கையாளர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னா, ஆமனு ஆமினு அப்படின்னா. இங்க என்ன சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் அப்படிங்கிறான், உங்களை நீங்களே பாருங்க அப்படிங்கிறான். பல்வேறு இடங்கள் அல்லாஹ் தஆலா கூ அன்ஃபுஸக்கும் அப்படிங்கிறான், உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க அப்படிங்கிறான். ஆக என்னிடத்தில் பலவீனம் ஏற்பட்டது என்று சொன்னால், ஈமானிய பலவீனம் ஏற்படும் பொழுது நான் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்குரியவனாக ஆயிருவேன். என்னுடைய ஈமான் பலவீனப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சஹாபாக்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தங்களுக்கு தெரிஞ்ச சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, வாங்க பள்ளிக்கு போவோம், வாங்க பள்ளிவாசலுக்கு செல்வோம், பள்ளிவாசலுக்கு சென்று நுஜத்திது ஈமானனா, நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் வாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுவாங்க. வாங்க பள்ளிவாசலுக்கு போவோம், உட்கார்ந்து நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க சஹாபாக்களை அழைப்போம், அழைத்து பள்ளிவாசலுக்கு வர செய்வோம். எதற்காக என்றால் எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக, வாருங்கள் பள்ளிக்கு வாருங்கள் என்று அழைப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னிடத்துல என்ன இருக்குது, ஈமான் சார்ந்த விஷயங்கள்ல நான் சரியா இருக்கிறேனா, பலவீனப்பட்டு இருக்கிறேனா அப்படிங்கறத ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வார்கள். சஹாபாக்கள் பயந்து இருக்கிறாங்க, ஒருவேளை நாம் உண்மையிலேயே மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டோமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறார் ஹந்தலா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, ஹந்தலாவை ஏன் சோகமாக அழுது கொண்டு இருக்கின்றாய் என்று கேட்கும் பொழுது நாஃபக ஹந்தலா அப்படிங்கிறாங்க, ஹந்தலா நயவஞ்சகனாகி விட்டான். பயம் வந்துருச்சு அவங்களுக்கு, பயம் வந்துருச்சு, நான் ஈமானில் பலவீனப்பட்டவனாக இருக்கிறனோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததின் காரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா நயவஞ்சகனாகி விட்டான். அவங்க தன்னைத்தானே பரிசோதித்து பார்த்திருக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமானது. ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னைத்தானே பரிசோதித்து பார்க்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி பார்ப்பதற்கான வேலைகள் அல்ல, நான் என்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்னை பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் அவசியத்திலும் நான் இருக்கிறேன். அப்படி பார்க்கவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டத்திற்குரியவனாக ஆகிவிடுவேன். அந்த அடிப்படையில பாருங்க, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா நயவஞ்சகனாகி விட்டார். ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறோம், சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்கும் போது அப்படி கண்ணால் பார்ப்பதை போன்று இருக்குது, நம்முடைய ஈமான் எல்லாம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனா அதே நேரத்துல நாம் வீட்டிற்கு போயிட்டோம், கடை வீதிக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியோ அல்லாஹ்வை பற்றியோ நினைவில்லாமல் நாம் நம்முடைய அலுவல்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோமே. இப்படிப்பட்ட அலுவல்களில் ஈடுபடுவது என்னுடைய ஈமானை குறைத்து விட்டதோ, நான் நயவஞ்சகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இப்படி இருக்கின்றதோ என்று எனக்கு தோன்றுகின்றது அப்படின்னு சொல்லி ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, பாருங்க எனக்கும் அப்படித்தான் இருக்குங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், எனக்கும் அப்படித்தான் இருக்குது. வாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போவோம். ரெண்டு பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்தவன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்ததை சொல்கின்றார்கள். எப்படி ஹந்தலா சொன்னார் அதே போன்ற விஷயம் எனக்கும் தோன்றுகின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹந்தலாவை நீங்க அப்படி நினைக்காதீங்க, சாஅத்தன் சாஅத்தன், ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய நேரம் இருக்கின்றது. நீங்கள் வீட்டில் இருக்கின்றீர்களா, அந்த வீட்டினுடைய அலுவலுக்கான நேரம் என்று இருக்கின்றது. கடையில் இருக்கின்றீர்களா, கடையிலுடைய அலுவலுக்கான நேரமாக இருக்கின்றது. எல்லாமே இருக்குது அங்கே. அதனால் இதை நீங்கள் குழப்பிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு ஈமானில் உயர்ந்தவர்களாக உன்னதமானவர்களாக இருந்தவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இது. நம்மளை யோசிச்சு பாருங்க, நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இறை இல்லங்களில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வை பற்றியே முழுமையாக நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு சஹாபாக்கள் பயந்து தங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக பள்ளிக்கு வருவோம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது இருக்கணும். அல்லாஹ்வை நினைவு கூறுதல் இல்லை என்றாலும் ஈமானிய பலகீனத்திற்கான அடையாளம். ஒரு நாளைக்கு சராசரியாக நாம் எத்தனை முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம்?
ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவைகள். நீங்கள் இதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொள்ளலாம். அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்று சொன்னால் அது இறந்து போன உள்ளத்திற்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய உள்ளத்திற்கும் இறந்து போன உள்ளத்திற்குமான உதாரணம் என்ன தெரியுமா? திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவது அப்படின்னாங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு நாம் பொடுபோக்காக இருக்கிறோம். அல்லது அல்லாஹ்வை பற்றி எனக்கு நினைவு கூறப்பட்ட பிறகும் அதில் கவனமற்றவனாக இருந்தேன் என்றால் என்னிடத்தில் ஈமானிய பலவீனம் வந்து விட்டது நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் என்னை பார்த்து சொல்றாரு, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோங்கிறாரு. உடனே எனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு சொல்லிட்டாரு, நாம் ஏதும் தவறிழைத்து விட்டோமோ அப்படிங்கிற அச்சமும் பயமும் வர வேண்டும். வரல அப்படின்னா என்னுடைய இறை நினைவில் நான் பலவீனப்பட்டவனாக இருக்கிறேன், ஈமானிலே பலவீனப்பட்டவனாக இருக்கிறேன். சஹாபாக்கள் இதை கொண்டுதான் உபதேசிக்கப்பட்டார்கள், இதை கொண்டுதான் உபதேசிக்கப்பட்டார்கள். இன்னமல் மூமினூன அல்லதீன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 8வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான், இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் அப்படிங்கறான். அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய முதல் 2 வசனங்கள்ல சொல்றான். ஏன் சொன்னா அந்த வசனத்தை? அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குவதற்கான காரணம் என்ன? பத்ர் போர் முடிகின்றது, கனிமத் பொருள் கிடைக்கின்றது. முதலாக கனிமத் பொருளை அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில் சின்ன சஞ்சலவுகள் ஏற்படுகின்றது, சச்சரவுகள் ஏற்படுது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், யஸ்அலூனக அனில் அன்ஃபால், போரில் கிடைக்கப்பட்ட கனிமத்தை பற்றி கேட்கின்றார்கள். குல் அன்ஃபாலுல்லாஹி வர் ரசூல், கனிமத் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொந்தம், யாரும் சொந்தம் கட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுப்பார்கள், யாருக்கு கொடுக்கவில்லை அவர்களுக்கு கிடையாது. யாருக்கு அதிகமாக கொடுக்க வேண்டுமோ அதிகமாக கொடுக்கக்கூடிய உரிமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்குது. ஏன்னா இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உரியது. நம்பிக்கையாளர்கள் என்றால் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுநடுங்கும். உடனே சஹாபாக்கள் பயந்துட்டாங்க, ஆஹா நாம் அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாதவர்களாக ஆயிட்டோமா அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கே அந்த உரிமையை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எதை தருகின்றீர்களோ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்ட்டாங்க. அப்ப அல்லாஹ்வை பற்றியான நினைவுகள் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை சொற்பமாக நாம் நினைவு கூறுகின்றோம் என்றால் நம்மிடத்தில் ஈமானிய பலகீனம் வந்து விட்டது. அல்லாஹ் அதே சூரத்துன் நிசாவினுடைய 4வது அத்தியாயத்துடைய 142வது வசனத்துடைய கடைசி பகுதியில நயவஞ்சகர்களை பற்றி சொல்லும் போது சொல்றான், வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா, அவர்கள் அல்லாஹ்வை மிக மிக சொற்பமாக நினைவு கூறுவார்கள். நான் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் அல்லாஹ்வை நினைவு கூறணும். அல்லாஹ்வை நான் எந்த அளவுக்கு நினைவு கூறுகின்றனோ அந்த அளவிற்கு என்னுடைய ஈமான் பலப்படும், என்னுடைய ஈமான் பலப்படும். நான் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறவில்லை என்று சொன்னால் என்னுடைய ஈமான் பலவீனமானதாக ஆகிவிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஈமானுடைய பலவீனத்துடைய வெளிப்பாடு என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அடுத்து மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது, ஈமானுடைய பலவீனமான ஈமானுடைய நிலை என்ன தெரியுமா? கெஞ்சத்தனம். யாரிடத்தில் கெஞ்சத்தனம் இருக்கின்றதோ அவர் ஈமானிய பலவீனத்தில் இருக்கின்றார். பலவீனம் என்பதை விட ஈமானே இல்லாமல் இருக்கார் மார்க்கம். கெஞ்சத்தனம் இருந்தால் அவரிடத்தில் ஈமானே இல்லைங்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா யஜ்தமிஉ ஷுஹ்ஹ வல் ஈமான ஃபி கல்பி அப்தின் அபதா. ஒரு அடியானுடைய உள்ளத்தில் ஈமானும் கெஞ்சத்தனமும் ஒன்றாக சேர்ந்து இருக்காது அப்படிங்கிறாங்க. ஒரு அடியானுடைய உள்ளத்துல கெஞ்சத்தனமும் ஈமானும் ஒன்றாக சேர்ந்து இருக்காது. இது வேற இது வேற, ரெண்டும் ஒன்றாக இருக்காது. ஒரே உள்ளத்தில் இரண்டும் இருப்பதற்கான வாய்ப்பை இல்லைங்கிறது மார்க்கம். அப்ப என்னிடத்துல கஞ்சத்தனம் இருக்குது, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், கொடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அது என்னுடையதல்ல, எனக்கானதல்ல. எனக்கானது என்ன? நான் உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, தர்மம் கொடுத்ததை தவிர எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. நான் எதை மாலி மாலி என்று சொல்லி காட்டுகின்றேனோ அது எதுவுமே என்னோடு வரப்போறது கிடையாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் யத்பஉ ஸலாஸா, மூன்று விஷயங்கள் அவனை பின்பற்றி செல்கின்றன. யர்ஜிஉ இஸ்னான் வ யப்கா வாஹித், இரண்டு திரும்பி விடுகின்றது, ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவனோடு இருக்குது. இரண்டு திரும்பி விடுகின்றது, அவனுடைய மாலுஹு வஅஹ்லுஹு, அவனுடைய பொருளாதாரமும் அவனுடைய குடும்பமும் திரும்பி விடுகின்றது. வ யப்கா அமலுஹு, அவனுடைய அமல் மட்டுமே அங்கே இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய பொருளாதாரத்தை வைத்து நான் கெஞ்சனாக வாழ்கின்றேன் வச்சுங்களேன். நான் கெஞ்சனாக வாழ்கின்றேன் என்று சொன்னால் என்னிடத்தில் ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமானே பலகீனம் அல்ல, ஈமானே இல்லை என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. லா யஜ்தமிஉ ஷுஹ்ர வல் ஈமான், கஞ்சத்தனமும் ஈமானும் ஃபி கல்பி அபதின் அபதா, ஒரு காலம் என்ன செய்யாது அப்படின்னா இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்துல ஒன்றாக இருக்காது அப்படிங்கறது என்ன செய்யறாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து ஈமானுடைய பலவீனத்துடைய வெளிப்பாடு என்ன? அத்தஅல்லுக் பித்துன்யா, உலகத்தின் மீது அதிகமான பேராசை, உலகத்தின் மீது அதிகமான ஆர்வம். பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேணா நல்லா சொல்லல, ஃபன்தஷிரு ஃபில் அர்ல் அப்படிங்கறான். பூமி ஃபுல்லா விரைந்து போய் தேடுங்கிறான். அவன் தான் பூமியினுடைய எல்லா மூலை முடுக்குகளிலும் உங்களுக்கான பொருளாதாரத்தை வச்சிருக்கேங்கிறான். வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைங்கிறான். என்னுடைய ரஹ்மத் எல்லா இடங்கள்லயும் நிரம்பி விசாலமா கிடக்குங்கிறான். என்ன செய்யணும்? உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய விஷயங்களை எல்லாம் தேட வேணான்னு சொல்லல, ஆனால் எதுவுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா லா துல்ஹீஹும் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸக்கா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுவதை விட்டும் ஜகாத் கொடுப்பதை விட்டும் உங்களுடைய பொருளாதாரம் என்ன செய்யக்கூடாது? உங்களை பாராமுகமாக ஆக்கிவிடக்கூடாது. அப்படி இருக்குது எல்லா நேரமும் இப்படித்தான் இருந்தது என்று சொன்னால் என்னுடைய ஈமான் பலவீனப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அந்த பலவீனத்தை சரி செய்ய மார்க்கம் சில நேரங்களில் கடுமையான நடவடிக்கை எடுத்த சரித்திரங்களும் உண்டு, சரித்திரங்களும் உண்டு. காப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, முராரா இப்னு ரபீஅ, மூன்று நபித்தோழர்கள். அந்த மூன்று நபித்தோழர்கள் மீது மார்க்கம் நடவடிக்கை எடுக்குது. எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்குது? ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய சமூகமும் 50 நாட்கள் அவரிடத்தில் பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, எந்த விதமான நடவடிக்கை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று 50 நாட்கள் தண்டனை தருகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? அதற்கான காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வுடைய போருக்காக, தபூக் போருக்காக அழைக்கப்பட்ட பிறகு உலகத்தின் மீதும் அந்த பொருளாதாரத்தின் மீதும் அன்றைக்கு அவர்களுடைய அந்த பொருளாதாரத்துடைய அவசியம் என்ற சூழ்நிலை கருதி அவர்கள் போகணும்னு இல்லை, போகக்கூடாதுன்னு எண்ணத்தில் இல்லை, போயிடலான்ற அந்த பொடுபோக்கில் இருந்ததுக்கே, பொடுபோக்காக இருந்ததற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர் மூலமாக என்ன செஞ்சான் அப்படின்னா 50 நாட்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ஆக்கிட்டான். அவங்க எப்படி இருந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஹத்தா இதாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பூமி விசாலமா இருந்துச்சு, ஆனா அவங்க 3 பேருக்கும் பூமி அப்படி சுருங்குன மாதிரி தெரிஞ்சுங்கிறான். யாருமே பேசலையே, சலாம் சொன்னால் கூட பதில் கிடையாது. காப் இப்னு மாலிக் சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயையே பார்த்துட்டு இருப்பார், வாயே பார்ப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாவது பதில் சொல்றாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. 40 நாளைக்கு அப்புறம் மனைவிகளை கூட வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, பேசக்கூடாதுன்ட்டாங்க. அப்ப உன்னுடைய இறை நம்பிக்கை அத்தஅல்லுக் பித்துன்யா, உலகத்தின் மீது ஆர்வம் கொண்டு, உலகத்தின் மீது மோகம் கொண்டு ஒரேடியாக மார்க்கத்தை நீ புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சுன்னா நீ ஈமானுடைய பலகீனத்திற்கு போய்விட்டாய். அது உங்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆக இவைகள் எல்லாம் ஈமானிய பலவீனத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம். பாவங்கள் அதிகமாக, தடுக்கப்பட்ட காரியங்கள் அதிகமாக செய்வது, உள்ளம் இறுகி போய் இருப்பது, இபாதத்தின் மீது பற்றில்லாமல் இருப்பது, இபாதத்திலே சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்துவது, அதே போல அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு பலவீனமாக இருப்பது, அல்லாஹ்வை நினைவு கூற விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பது, கஞ்சத்தனத்தோடு இருப்பது, உலகத்தின் மீது அதிகமாக மோகம் கொண்டு இருப்பது, இவைகளெல்லாம் ஈமானிய பலவீனத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பார்க்க வேண்டியது என்ன? இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதா? ஒருவேளை அப்படி இருக்குது, இதெல்லாம் என்னிடத்தில் இருந்தது என்றால் நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் என்கிட்ட இருக்கதா நம்ம உணர்ந்தால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அதிகமாக அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஏன்னா 17வது அத்தியாயத்துடைய 82வது வசனத்தில் சொல்றான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. நாம் குர்ஆன்ல இருந்து என்ன கொடுத்துருக்கோம் தெரியுமா? ஷிஃபாவை கொடுத்துருக்கோங்கிறான், நிவாரணத்தை கொடுத்துருக்கேங்கிறான் அல்லாஹ். என்னுடைய ஈமானை நிவாரணம் செய்வதற்கான வழி எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. அப்ப குர்ஆனோடு என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறக்கூடிய சபைகளில் நான் அமர வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளில் நான் அதிகமாக அமர வேண்டும். மூன்றாவதாக நிறைய நற்செயல்கள் செய்ய வேண்டும். அந்த நற்செயல்கள் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி நிறைய நற்செயல்களை நான் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான்காவதாக என்னுடைய மரணத்தை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டும். என்னுடைய மரணம் எப்படி நிகழும், ஒருவேளை நான் தீய மரணம் என்னை அடைந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதிகமாக நான் யோசிக்க வேண்டும். ஐந்தாவதாக 33வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வது போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை என்ன செய்யணும், நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக ஆறாவதாக நம்மை நாமே பரிசோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். முஹாசபத்துன் நஃப்ஸ் இருக்க வேண்டும். என்னை நானே பரிசோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். 59வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வது போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றது என்பதை நன்றாக பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், ஹாசிபு அன்ஃபுசிக்கும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். என்னிடத்தில் கணக்கு கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும், என்னுடைய ஈமானுடைய பலவீனத்தை போக்கிவிடும் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஈமானுடைய பலவீனம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் பார்க்கிறோம். அதே போல ஈமானுடைய பலவீனத்தை போக்குவதற்கான வழிகள் என்ன என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றது. அப்படிப்பட்ட வழிகளை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்தான் என்றால் கண்டிப்பாக அவர் ஈமானிய பலவீனத்திலிருந்து வெளிப்பட்டு வெளியே வந்து விடுவார், உறுதிமிக்க இறை நம்பிக்கையாளராக விடுவார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகமாக அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை புதுப்பிப்பாயாக, எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு அதிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக, உயிரோட்டமாக இறை நம்பிக்கையாளர்களாக நம்மை மாற்றும். அந்த இறை நம்பிக்கை என்பது இந்த உலகத்தை தாண்டி மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு வழிவகையாக அமையும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல இறை நம்பிக்கையாளர்களாக உங்களையும் என்னையுமாக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, உரைக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம், இன்றைக்கான வசூல் என்பது நடுவீரப்பட்டு கிளைக்காக வசூல் செய்யப்படுகின்றது. ஒரு ஏழ்மைப்பட்ட மஹல்லா மாதத்திற்கு ஒரு 40,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா அதை கூட என்ன செய்ய முடியல அப்படின்னா அவங்களால ஒரு சில சகோதரர்களுடைய முயற்சியால் மட்டுமே அந்த பள்ளியினுடைய பணிகள் நடந்து வருகிறது. ஒரு நாள் கஞ்சிக்கு 4,000 ரூபாய் என்று நிர்ணயிச்சிருக்கிறாங்க. உங்களால் ஆன பொருளாதாரத்தை அந்த பள்ளிவாசலுக்கு அதிகமாக கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கப்புறம் வளமையான ஒரு செய்த நம்முடைய பள்ளிக்கும் நம்முடைய பள்ளியினுடைய பராமரிப்புகளுக்கும் உங்களாலான அதிகமான பொருளாதார உதவிகளை அலுவலகத்தில் கொடுத்து ரமலானுடைய பணிகள் சிறப்பாக நடப்பதற்கு உதவி செய்யுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.